ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு மேரேஜ் ஆர்டர் தான். ஆர்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதோட கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படின்ட்டு. கலர் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோ இப்போ வந்துட்டு எல்லா கூடையும் இது வந்துட்டு 25 கூடை ஃப்ரெண்ட்ஸ். 25 கூடையும் ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு டிசைனு, ஒவ்வொரு பேட்டர்னில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு எல்லாம் ஒரே தரமாக இருக்குது பாருங்கள். ஒன்று கூட குறை சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே கலர் டிஃப்ரெண்ட்டாகவும் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாகவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு இது மாதிரி நவராத்திரிக்கு மேரேஜ் கிஃப்ட்டு, வளைகாப்பு, கொழுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது வந்துட்டு எல்லோ வித்து லெமன் எல்லோ வித்து பேரட் க்ரீனு. அப்புறம் வந்துட்டு இது வயலட்டு ஒயிட் கலரு, ஒயிட் கலரு. இது வந்துட்டு ஒயிட் கலரும் ப்ளூவும். இது வந்துட்டு ராணி ரோஸு. அப்புறம் லெமன் எல்லோ. இது வந்துட்டு லெமன் எல்லோ வந்து ப்ளூ, இங்க் ப்ளூ. இது வந்து ஆரஞ்சு வித்து பிளாக்கு. இது வந்துட்டு லாவெண்டர் ப்ளஸ் ஒயிட்டு. பாருங்கள், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸு. ஆனால் வந்து கைப்பிடி மட்டும் ஒரே சிங்கிள் கலரில் தான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கூடைங்க எவ்வளோ நீட்டாக அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. ஒரு பிசுறு கூட இல்லை. எல்லா கூடைகளும் ஒரே அளவாக இருக்கும். எந்த கூடையுமே வந்துட்டு பிசுறு இல்லாமல் நீட்டாக வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் என்னென்ன டிசைன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், இதோ இது வந்துட்டு சி ப்ளூவில் போட்டிருக்கேன். ஒயிட் கலரு எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து ராணி பிங்க்கு வித் ஒயிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து இங்கு ப்ளூ லெமன் எல்லோ. இது வந்து லெமன் எல்லோ டார்க்கு பேரட் க்ரீனு. இது வந்து வயலட்டு ஒயிட்டு. இது வந்து ப்ளூ ஒயிட்டு. இது வந்து ராணி ரோஸு ஒயிட் கலரு. அப்புறம் இது ஃப்ளோரசன் கலரு, ஃப்ளோரசன் கலர் சி ப்ளூ. இது வந்து ரெட்டும் ஃப்ளோரசன் கலரும். அப்புறம் இது ராணி ரோஸும் ஃப்ளோரசன் கலரும். இது வந்து கிளிப்பச்சை இல்லை, டார்க் க்ரீனு, கரும்பச்சை பாசி அந்த கலரு. இது வந்து காவி ப்ளஸ்ஸு ஒயிட்டு. இது வந்து ராணி ரோஸு. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு லெமன் எல்லோ. இது வந்து ப்ளூ கலரு வித் லெமன் எல்லோ. இதுதான் வந்து டார்க் க்ரீனு வித் எல்லோ ஒயிட்டு. இது வந்துட்டு ஸ்கீ ப்ளூ லெமன் எல்லோ. அப்புறம் பார்டர் கட்டின மாதிரி ரெட் பிளாக்கும் நடுவில் ஒயிட்டும் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு பேரட் க்ரீனு ப்ளஸ் எல்லோ கலரு. எல்லாத்துக்குமே ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர் வந்து எல்லாமே ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். இது பாருங்க, கரும்பச்சை அடர் பச்சைன்னு சொல்லுவாங்க. கரும்பச்சையில் ரெட்டு கோடு கட்டின மாதிரியும் பேஸ் வந்து லெமன் எல்லோவிலையும் போட்டிருக்கேன். இது வந்து வயலட் கலரில் கைப்பிடி, அதாவது வந்து இது கத்திரிப்பூ கலரு, வயலட் இல்லை கத்திரிப்பூவு. அப்புறம் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ, வெட் ஒயர் வந்து ஒயிட் கலரு, அதாவது சாண்டலு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது ராணி ரோஸு ப்ளஸ் எல்லோ. இது வந்து டார்க் க்ரீனு பிளாக்கு. இது வந்துட்டு எல்லோ ப்ளஸ்ஸு மெரூன் கலர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு கொஞ்சம் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன் பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்குமே சிங்கிளாக தான் ஹேண்டில் போட்டிருக்கேன்.
இது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வளைகாப்புக்கு, திருமணத்திற்கு, அப்புறம் வந்துட்டு கொலு ஆர்டருக்கு, அப்புறம் இதுக்கு மாதிரி பர்த்டே கிஃப்டாகவும் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு நான் புத்தம் புது ரோலில் இருந்து தான் எடுத்து நான் மேக் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரான ஒயர்லையோ அல்லது துண்டு ஒயர்லையோ எதுவுமே நான் ஜாயின் பண்ணல. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஒயருங்க தான். இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி 9688965324. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைன்னா பாருங்கள், என்னென்ன கலர்ஸில் வேணும்னாலும் நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ரெண்டாவது ஹோல்சேலாகவும் கொடுக்குறேன், ரீட்டெயிலாகவும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஒர்க்கு வந்து சுத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பிசுறுமே எந்த கூடையிலையுமே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. எந்த பிசுறுமே இருக்காது, நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக வேணும் அப்படின்னா டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா மட்டும்தான் கூடைங்க நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அவசரத்தில் டைம் கொடுக்காம நீங்கள் கேட்டிங்கன்னா 1-2 தான் போட்டு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த கூடை எல்லாமே வந்துட்டு பேக்கிங் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இப்போ நீட்டாக நான் தைச்சி அனுப்பணும். இது வந்துட்டு ஆர்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி பூ போட்டிருக்கேன். அவங்க ஆர்டர் கொடுத்தவங்க வந்து இந்த மாதிரி பூ கேட்கல, ஆனால் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், என்னோட கூடைங்கள்லாம் வந்து ஃபினிஷிங்கெல்லாம் நீட்டாக இருக்கும். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பாருங்கள், எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்ப முடியும். ஏன்னா ஒவ்வொரு கூடையும் தனித்தனியாக வச்சு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்ப முடியாது. இது வீட்டில் போயிட்டு நேராக அவங்க கிட்ட போனோன்னே இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்குவாங்க. நாம் கூடையில் போடும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி தான் நம்ம போட முடியும். பாருங்கள், எல்லாமே போட்டுட்டேன். எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கூட வீட்டுக்கு போனோன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் தைக்கிறதுக்கு நான் சாக்கு தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு தைச்சி போட்டுட்டு அட்ரஸ் எழுத வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாமே வந்துட்டு இப்படி தைச்சி இங்கே வந்து அட்ரஸ் எழுதி ஒட்டிடுவேன் நான். இது வந்து எஸ்டி கொரியருக்கு தான் நான் போட போகிறேன். நாளைக்கு டிஸ்பேஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் நான் வந்து இந்த சாக்கில் தான் போட்டு தைச்சி அனுப்ப போகிறேன். எல்லா கூடைகளுமே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 25 கூடைகளும் இதில் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் நான். பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.